கள்ளக்குறிச்சியில் கேட்கக்கூடிய மரண ஓலை தமிழ்நாட்டு முழுக்கவும் எதிரொலிச்சிட்டு இருக்கு. அதோட மரண ஓலை இப்போ மட்டும் இல்லாமல் 2023 எதிரொலிச்சதாகவும், ஆனால் அது ஏன் மக்கள் பார்வையில் கொண்டு வரப்படலை? கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் எத்தனை வருடமாக விற்கப்பட்டு இருக்கு. கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், இந்த விஷசாராயமாக இருக்கட்டும், எப்படி கள்ளக்குறிச்சி உள்ளேயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் கள்ளக்குறிச்சியோட விஷசாராயம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சியில் ஜூன் 19 செவ்வாய்க்கிழமை அப்போது விஷசாராயம் வாங்கி 2 பேர் முதல்ல அதை சாப்பிட்ருக்காங்க. அந்த 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குடல் பெருத்திருக்கு, வயிற்று வலி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்காங்க. மருத்துவமனையில் சேர்க்கறதுக்கு அப்புறம் இவங்க விஷசாராயம் சாப்பிட்டு தான் இந்த நிலைமைக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிகிச்சை பயனளிக்காமல் அந்த 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறமா எதுக்கு அந்த சாராயத்தை குடிச்சாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதுக்கப்புறம் மாற்றப்பட்ட ஆட்சியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் இறந்து போன 3 பேரில் ஒருத்தர் பெண்கள். அந்த 3 பேரில் இன்னொருத்தருக்கு குடிப்பழக்கமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க யாருமே அந்த விஷசாராயமோ இல்லை கள்ளச்சாராயமோ குடிச்சு சாகலை அப்படின்ற மாதிரி தான் அவரோட ப்ரெஸ் மீட் இருந்துச்சு. ஸோ அந்த 3 பேர் இறந்தாங்க தெரியுமா, அவங்களோட இறுதிச் சடங்குக்கு வந்தவங்க விஷசாராயமோ இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகலை அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் 20 பேர் உட்பட அந்த விஷசாராயத்தை குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குடித்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க, அதாவது மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க. விஷசாராயம், கள்ளச்சாராயமுக்கும் விஷசாராயமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கள்ளச்சாராயம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் காட்சி விற்கப்படுறது கள்ளச்சாராயம். அதுலேயே மெத்தனால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை கலந்து விற்றாங்க அப்படின்னா விஷசாராயம். நார்மலாகவே ஆல்கஹால் அப்படின்னு வரும்போது அதில் எத்தனால் அப்படின்ற ஒரு வேதித்தன்மை கலக்கப்படும். அது நார்மலாக எல்லா விதமான ஆல்கஹாலையும் இருக்கும். அதனால உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் வருது. ஏன்னா அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து எடுக்கப்படுது. ஆனால் இப்போ இந்த விஷசாராயத்தில் இருக்க மெத்தனால் அது எப்படி, அதை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மெத்தனால் எங்கே முதல்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் தான் ஒரு வேதிப்பொருள் தான் மெத்தனால். இந்த மெத்தனாலை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸாக வரும். இதை சாப்பிட்ட ஓரிரு நிமிடங்கள்லேயே அவங்க இறந்து போயிடுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயமும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெத்தனால் உடலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் உணவு மண்டலம், நரம்பு மண்டலம், இது 2 தான் ஃபஸ்ட்டு சீர்குலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வயிறும் குடலும் மெத்தனால் குடிக்கிறதுனால வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நுரையாக அவங்க வாந்தி எடுப்பாங்களா, அந்த வாந்தி நுரையீரலுக்கும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மூச்சு பிரச்சனையும் அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நரம்பு மண்டலம் பாதிக்கிறது மூலமா அந்த மெத்தனால் மூளைக்கும் போகுது. மூளைக்கு போறதுனால மூளையில இருக்க செல்களும் அந்த இடத்துல டேமேஜ் ஆகுது. மூளைக்கு போன ஒரு சில நிமிடங்கள்லேயே மெத்தனால் சாப்பிட்ட அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் இறந்து போயிடுவாங்க. இதுதான் மெத்தனால் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள். ஸோ மெத்தனால் கலக்கப்பட்டதுனால தான் இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாறி இருக்கு. மக்கள் நாளுக்கு நாள் டாஸ்மாகில் தங்களுக்கு தேவையான அந்த ஆல்கஹாலை குடிச்சு, அந்த சாராயத்தை குடிச்சோ ஆல்கஹால் மக்கள் தங்களுக்கு தேவையான அந்த ஆல்கஹாலை குடிச்சு தினமும் பழக்கப்பட்டிருக்காங்க. நாளுக்கு நாள் அந்த ஒரு மதுபானங்கள்னால அவங்க அடிமையும் ஆயிட்டாங்க. 150 200 ரூபாய்க்குள்ள விற்கப்படுற அந்த மதுபானங்கள் விலை அதிகமாக ஒரு சில காலத்தில் இருக்கிறதுனால அவங்க விலை கம்மியான இந்த கள்ளச்சாராயத்தை தேடி போகிறாங்க. அது ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்கப்படுது. கள்ளக்குறிச்சியில் இது ஒரு பாக்கெட் 60 ரூபாய்க்கு விற்கப்படுது. இது எங்கே விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் கருணாகபுரம் அப்படின்ற ஊரில் தான் இந்த விஷயம், இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கருணாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 200 மீட்டர்ஸ்க்கு பின்னாடி தான் அந்த பர்டிகுலர் பர்சன் விற்றாங்க தெரியுமா, அந்த ஏஜென்ட்டோட
வீடும் அந்த இடத்துல தான் விற்கப்பட்டிருக்கு இந்த கள்ளச்சாராயம். இது எப்படி போலீஸ்க்கு தெரியாம விற்கப்பட்டிருக்கும்? ஏன்னா ஒரு கள்ளச்சாரம் காசுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு டீமே வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் நடக்கும் போதுமா போலீஸ் கவனத்துக்கு இது போகப்படலை. அப்போ இது போலீஸ் கவனிச்சு இதை வந்து அவங்க அலட்சியமா எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் இதை லஞ்சம் வாங்கிட்டு விட்டுட்டாங்க, கவனக்குறைவா எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அங்க மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருடமாவே அங்க கள்ளச்சாரம் விற்கப்பட்டுட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மக்கள் வந்து பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துமே வந்து லஞ்சம் வாங்கிட்டு போலீஸ் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்றதும் கள்ளக்குறிச்சி மக்களோட ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. இது எப்படி போலீஸ்க்கு தெரியாம விற்கப்படும்? அரசியல்வாதிகளுக்கு தெரியாம எப்படி கள்ளக்குறிச்சிக்குள்ள வரும்? இதுக்கு காரணம் திமுகவினரா, ஆளும் கட்சியினரா அப்படின்றதையும் மக்களோட கேள்வியா இருக்கு. இதுக்கு திமுக அரசோ இல்லை வந்து திமுக அரசு மட்டும்தான் காரணமா, இல்லை அந்த அதிகாரிகள் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்துல மக்களும் இதற்கு காரணம் அப்படின்றது தான் ஒரு தரப்போட பேச்சாகவும் இருக்கு. இப்போ இந்த விஷசாயம் சாப்பிட்டு 38 பேர் இறந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையிலும் இருக்காங்க. ஒரு 8 பேர் கிட்ட வந்து ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இது வரைக்கும் ஒரு 10 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக முதல்ல அரெஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி எனப்படுற கோவிந்தராஜனும் அவரோட மனைவி அண்ட் அவரோட தம்பி வந்து தாமோதரன். இவங்க 3 பேரும் தான் அந்த கள்ளச்சாராயத்தை வித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து சர்ச் பண்ணி போடும்போது, அவங்க வீட்டில் வந்து சர்ச்சிங் போகும்போது கள்ளச்சாராயங்கள் பேக்கெட் மட்டும் இல்லாமல் கேரளால இருந்து கொண்டு வரப்பட்ட லாட்ரி டிக்கெட்டுமே அங்கே ஒரு 3 பண்டல் கிட்ட இருந்திருக்கு அந்த பர்டிகுலர் அந்த ஏஜென்ட்டோட வீட்டில். அது மட்டும் இல்லாமல் கோவிந்தராஜனை பிடிச்சதுக்கு அப்புறம் விசாரிச்சதுல அவர்கிட்ட வந்து 200 லிட்டர் கள்ளச்சாராயம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த 200 லிட்டர் கள்ளச்சாராயமும் வந்து ப்ரூஃப் செக்கிங்க்கு அனுப்பும் போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெத்தனால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் கலக்கப்பட்டிருக்க வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. இது இப்போ மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஒரு விஷயம் இதே இடம், அதாவது கள்ளக்குறிச்சியில் 2023 கிட்டத்தட்ட 16 பேர் வந்து இதே ஒரு விஷயத்தை, அதாவது கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு விஷச்சாராயத்தை சாப்பிட்டு 16 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மட்டுமே வேலூரில் வந்து ஒரு வேலூர்லையும் கள்ளச்சாராயம் பிடிபட்டிருக்கு, விழுப்புரம்லையும் வந்து கள்ளச்சாராயம் பிடிபட்டு 16 பேர்கிட்ட வந்து அதை குடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ கள்ளச்சாராயம் இப்போதும் வந்து தமிழ்நாட்டில் வந்து புழங்கிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த ஒரு சம்பவங்கள்லாம் சாட்சியாக அமையும். இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கே இருக்க ஆட்சியரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷர்வன் குமார் அப்படின்ற ஆட்சியரை சஸ்பெண்ட் பண்ணினா கலெக்டரான பிரசாந்தை வந்து நியமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கள்ளக்குறிச்சி கருணாகவரம் ஸ்டேஷனில் இருக்க எஸ்பி அண்ட் 10க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் வந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அவங்களுக்கு பதிலாக புதுசாக ஒரு எஸ்பியும் வந்திருக்காரு, சதுர்வேதி அப்படின்ற எஸ்பியும் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று காலையில் 10 மணிக்கு இது போலீஸ் கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு இந்த ஒரு கேஸ் மாற்றப்பட்டிருக்கு. விழுப்புரம்லையும் வந்து கள்ளச்சாராயம் கேஸ் வந்து நடந்திருக்கு. கள்ளச்சாராயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு ஒரு கேஸ் வந்து போயிருக்கு. அப்போ வந்து ரிசர்ச் பண்ண ஒருத்தரும் அப்படின்னு கருதப்படுற கோமதி வந்து இப்போ இந்த சிபிசிஐடி கேஸை வந்து தலைமை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து 3 நாட்களுக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் வந்து ஒரு தனிநபர் விசாரணை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதோட ரிப்போர்ட்டுமே கூடிய விரைவில் வரணும் அப்படின்ற மாதிரியும் தமிழ்நாடு முதல்வர் சைட்லேருந்தும் வச்சுருக்காங்க. 38 பேர்ல இறந்த 3 பேர் வந்து பெண்கள் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக அரசுல வந்து பெண்களும் குடிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஸோ திமுக அரசுல தான் பெண்கள் குடிக்க வைக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு இறந்தவங்களோட குடும்பங்களுக்கு 10 லட்சம் வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு 50,000 நிவாரணமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாடு பாஜகவோட தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட சைட்ல இருந்து தலா 1 லட்சம் நிவாரணம் கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 22 பாஜகவோட சார்பில், அதாவது நாளைக்கு பாஜகவோட சார்பில் ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடமை தவறிய மதுவிலக்கு மற்றும் ஆயுர்வேத துறை அமைச்சரான முத்துசாமி பதவி விலகணும் அப்படின்றதையும் வந்து அண்ணாமலை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில சட்டப்பேரவை நடந்திருக்கு. அந்த சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவரான அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியும் அவர் கூட இருக்க அந்த கட்சியினரும் வந்து கருப்புடை அணிந்தா சட்டப்பேரவைக்கும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சட்டப்பேரவையில வந்து ஒரு போர்டு ஏந்தி ஸ்டாலின் வந்து இந்த ஒரு ஆட்சி வந்து ரிசைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்துல இருந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லார் பக்கத்துல இருந்துமே ஸ்டாலின் வந்து அவரோட ஆட்சி வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கத்துல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சீமான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க இப்போ வந்து முற்றிலும் மதுவிலக்கை வந்து அகற்றணும், கொண்டு வரணும் அப்படின்றது வந்து சீமான் பக்கத்துல ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சிக்கு நேரடியா வந்து உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அமைச்சர் மா சுப்பிரமணியம், தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள், அப்புறம் அதிமுகவோட எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி, இத்தனை நிறைய அரசியல்வாதிகளும் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு அங்க இருக்க மக்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் தமிழக முதல்வரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய அவர்கள் வந்து ஏன் போகல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே முன்வைக்கப்படுது. இப்போ என்னோட கேள்வி என்ன, பேசிக்கா மக்களோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு அரசோட அலட்சியமும் ஒரு காரணம். ஆனா அவங்களோட அலட்சியம் மட்டும் இங்க காரணமா இருக்குமா அப்படின்றதும் இருக்கு. இதற்கு பின்னணி என்ன, இந்த கள்ளச்சாராயம், இந்த விஷச்சாராயம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது, மெத்தனால் கலக்கப்பட்ட அந்த விஷச்சாராயம் எப்படி குறிப்பா அந்த ஒரு ஜூன் 19ஆம் தேதி வந்தது, 20 வருஷமா விற்கப்படுற அந்த கள்ளச்சாராயத்துல திடீர் எப்படி விஷச்சாராயம் வந்து கலக்கப்பட்டது, ஒருவேளை இது வந்து அவங்கள வேணும்னே மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேர் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. என்னதான் நடந்தது கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் கேஸ்ல, எப்படி மெத்தனால் வந்து கள்ளச்சாராயத்தை கலக்கப்பட்டது, என்னதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. பாய்.